இந்த பதிவு மதுரை மாவட்டம் மதுரையில் அரிஸ்டோபட்டி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மத்திய அரசு தற்போது ஏலமிட்டிருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் பற்றிய ஒரு பதிவு. டங்ஸ்டன் அப்படின்றது ஒரு தனிமம், அட்டாமிக் நம்பர் 74, கிட்டத்தட்ட ஒரு ஹெவி எலமெண்ட் மாதிரி தான். ஸோ அதனுடைய ஐசோடோப்ஸோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி அது ஐசோடோப்ஸோடு சேர்ந்து இருந்தால் கதிர்வீச்சுகளை வெளியிடக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மதுரையில் அரிஸ்டோபட்டி அந்த மலையை சுற்றிலும் ஒரு 38,000 ஏக்கருக்கு இருப்பதாக ஜியாலஜிக்கல் சர்வேயில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதில் ஒரு 5,000 ஏக்கர் வந்து ஏலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஏலமிட்டதில் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனம் வந்து அதை பிட்டு ஏலம் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அந்த ஏலம் எடுத்து அவங்க வந்து அதில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக பிப்ரவரி மாதமே இந்த ப்ராசஸ் 2024 பிப்ரவரியிலே இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அன்னைக்கு தேதியில் எந்த ப்ரெஸ்ஸில் எந்த மீடியாவில் இதுலேயுமே வரலை. இந்த ஏலம் எடுத்தது வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏலம் எடுத்துக்கலாம், அது ஏலம் எடுப்பதற்குண்டான உரிமை வந்து அது மத்திய அரசுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரேர் மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ஏலம் எடுக்கக்கூடிய, அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு உரிமையை வந்து மத்திய அரசு 2023 ஒரு ஆர்டன்ஸ் போட்டு அந்த உரிமையை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டதாக ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் மாநில அரசுக்கிட்ட அந்த தகவலை தெரிவிப்பாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ் அது எல்லாமே இருக்குது. அதனால் மாநில அரசுக்கும் அதில் வந்து அந்த பங்கு இருக்குது. ஏன்னா மாநில அரசுக்கிட்டையும் அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை அவங்க தெரிவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசும் பிப்ரவரி மாதம் வந்து இந்த வருடம், கடந்த வருடம் 24 பிப்ரவரி மாதம் ஒரு 2 கடிதம் வந்து எழுதியிருப்பதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. சரி, இது இப்படியாக இருக்கட்டும். இன்றைக்கி மதுரை மக்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணுறாங்க இந்த குறிப்பிட்ட இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக. அதாவது இந்த மாதிரி ஜியாலஜிக்கல் சர்வே, இந்த ஓர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த ரேர் மெட்டல்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த ரேர் மெட்டல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை பயன்பாடுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பாதிப்புகளையும் வந்து உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ மதுரை மக்கள் மண்ணினுடைய மைந்தர்கள், தமிழர்கள் மண்ணினுடைய மைந்தர்கள். ஸோ இந்த மண்ணினுடைய மைந்தர்களுக்கு இதில் ஏதாவது நன்மை இருக்குதா? இந்த மாதிரி ஒரு ரேர் மெட்டல் இருக்குது, இந்த ரேர் மெட்டலுடைய அந்த பயன்பாடு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அது அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் எல்ஸ், ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்க வீடு அந்த இடத்துல வந்து வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது, விவசாய நிலங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. 5,000 ஏக்கருக்கு மேலே இப்போ வந்து ஒரு பிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சமண படுகை வந்து ஒன்று வருது அப்படின்னு சொல்லி 2500 வருடம் பழமையான ஒரு சமண படுகை அந்த இடத்துல இருக்குது. சமண படுகை அந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்த மட்டும் ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இப்போது ஒரு பேச்சு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி மக்களை பாதிக்கக்கூடிய மைனிங் ஒர்க்ஸ் எதையுமே அரசாங்கம் பண்ணாமல் இருப்பது வந்து நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த சைனா போன்ற நிறைய நாடுகளில் வந்து இந்த குறிப்பாக டங்ஸ்டன் சுரங்கங்களை வந்து மூடுகிறார்கள். ஸோ அதை மூடக்கூடிய பணியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன்னா இதனுடைய கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கழிவுகள் வந்து வரும். அந்த கழிவுகளெல்லாம் அவங்க வந்து எங்கே கொட்ட போகிறாங்க? ரெண்டாவது இதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா 38,000 ஏக்கர் வந்து இருக்குது. இந்த அரிஸ்டோபட்டிக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயிலுக்கும் மிக அருகில் இருக்குது. சுமார் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த 10 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி தான் அழகர் கோயில் மலை. ஸோ அந்த அழகர் கோயில் மலைன்னு சொல்லும் பொழுது அழகர் கோயில் வந்து மதுரையில் ஒரு கலாச்சார ஒரு பொக்கிஷமாக இருக்குது.
இன்றைக்கி மதுரையினுடைய அந்த மண்ணோடைய கல்ச்சரோட அந்த பின்னி பிணைஞ்சிருக்குது. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, சித்திரை திருவிழா கொண்டாடுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலாச்சார விஷயமாக காலமாக இருந்து வருகிறது. ஸோ இந்த அழகர் கோவிலுக்கு மிகவும் அருகில் தான் இந்த அரிஸ்டாபட்டி இருக்குது. அரிஸ்டாபட்டி அந்த மேலூர் பகுதிகள் அது எல்லாமே அதனுடைய மிக அருகாமையில் இருக்கிறது. ஸோ அப்போ இந்த இடத்துல மைனிங் ஒர்க் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக வந்து அழகர் கோயில் சரௌண்டிங்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் நிச்சயமாக. ஸோ இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்ல போகிறாங்க? இப்போ இதை பற்றி அரசியல்வாதிகள் அவங்க வந்து பேசுகிறாங்க. இந்த குறிப்பிட்ட இப்போ மத்திய அரசுன்னு சொல்லும்போது அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஏலம் எடுத்தது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய ஏலம் போகும், அந்த நிறைய ஏலம் போகிறதுல ஒவ்வொன்றும் டீட்டெயிலுமே எங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, சார் நீங்கள் அப்போஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மதுரை அப்படின்றது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாட்டு ஸ்தலம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த அழகர் கோவில். ஏன்னா ரெண்டுக்கும் அந்த சித்திரை திருவிழா ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. இதனுடைய செயல்பாடுகள் வந்து பாதிக்கக்கூடிய வழியில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை தவிர்ப்பது நல்லது. மக்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய பகுதி. இப்போ மக்கள் வந்து வாழ்கிறாங்க அந்த இடத்துல, அவங்களுடைய அந்த வீடு இருக்குது, அவங்களுடைய விவசாயம் நிலம் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து எப்படி ஒட்டு கொடுத்துட்ருப்பாங்க சொல்லுங்கள். இப்போ அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டினுடைய பாலிசிஸ் எடுத்தாலுமே அது எல்லாமே ரீகன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு 7 பிட்டு எடுத்து இதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ ஏலம் எடுத்து அதை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ இந்த எடுத்துருக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக நம்ம மதுரையில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம், அந்த வேதாந்த நிறுவனம், அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் கார்பரேஷன் அப்படின்னு நிறுவனம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு தான் அதில் வந்து லாபம் கிடைக்கும். மைனிங் ஒர்க் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு தான் அதில் லாபம் கிடைக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம், மண்ணினுடைய மைந்தர்களுக்கு வந்து என்ன லாபம் இருக்குது, அவங்களுக்கு முழுக்க பாதிப்புகள் தான். அதுவும் இந்த டங்ஸ்டன், அதாவது அட்டாமிக் நம்பர் 83க்கு மேலே போனாலே அது வந்து ஒரு ஹெவி எலமெண்ட், ஒரு ரேடியாக்டிவ்னஸ் ஸ்பான்டேனியஸாக இருக்கக்கூடிய தன்மை உடைய ஒரு விஷயம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த டங்ஸ்டன்றது ரேடியாக்டிவ் கிடையாது. ஆனால் அதோடைய ஐசோடோப்புகளாக இருந்தால் அந்த இடத்துல வந்து ரேடியாக்டிவ்னஸ் வர்றதுக்கு, ஸ்பான்டேனியஸ் ரேடியேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த டங்ஸ்டனுடைய அந்த ஓரில் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் தோரியம் ஆக்சைடும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேடியாக்டிவ்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் இருக்குது. இதை பற்றி உள்ள ஒரு விழிப்புணர்வும் தேவை. இதை பற்றி என்ன குவாலிட்டி அனலைசிஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. இந்த மாதிரி மக்களை வந்து பாதிக்கக்கூடிய இந்த மைனிங் ஒர்க்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றது ஒரு விஷயம். இதை தவிர்த்து விட்டு ப்ராப்ளம் இஷ்யூஸ் இல்லாதபடி, அதாவது பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதபடி, அதாவது வீடுகள் தோட்டங்கள் இல்லாத இடத்துல அந்த மாதிரி ஒரு மைனிங் ஒர்க்ஸ் கிடச்சா நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடை தவிர வேறு எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த அளவுக்கு இப்போ நீங்கள் கேரளாவில் நீங்கள் பண்ண முடியுமா நீங்கள் மைனிங் ஒர்க்ஸ் வந்து? ஏன்னா கேரளா வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு செழிப்பான ஒரு பகுதி. ஸோ அங்கே நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக கூட நீங்கள் வந்து மணலோ மற்ற விஷயங்களோ எதுவுமே நீங்கள் வந்து அங்கே நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஸோ கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. இன்னும் வந்து இந்த விழிப்புணர்வு வந்து இந்த தமிழக கலாச்சாரம், தமிழகத்தினுடைய இயற்கை வளம், இந்த மண், இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து மிகவும் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஸோ இந்த மக்கள் வந்து கொஞ்சம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சாலிடாக ஒன்றுபட்டு இதை வந்து ஒரு எதிர்த்து வந்து ஒரு குரல் கொடுக்கணும். அரசாங்கமும் இதை வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மக்களினுடைய ஒரு குரலுக்கு செவிசாய்த்து இந்த ப்ராஜெக்டை வந்து ட்ராப் பண்ணணும். ஏன்னா அதே மாதிரி அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் அண்ணாமலை அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியாதுன்ற. இப்போ உங்களுக்கு தெரிகிறதுனால நீங்கள் அப்போஸ் பண்ணலாம்.
இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் அப்போஸ் பண்ணலாம். ஏன்னா பப்ளிக்கை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஜெக்டும் நீங்கள் ட்ரா பண்ணுறது தான் வந்து நல்லது அப்படின்றது இந்த பதிவில் நான் தெரிவித்துக்கிறேன். நன்றி.